வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் Live with me in Japan. இங்கே நிக்கோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோபு ஸ்கொயர் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு எல்லா ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டையும் பார்க்கலாம். அது வந்து மினியேச்சர் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் அந்த எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை, இது வந்து பெர்மனெண்ட்டாகவே இங்கே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்லா மொட்டை வெயிலில் 12 மணிக்கு இங்கே வந்து இறங்கியிருக்கோம். நம்ம வெயிலே வந்துட்டு எல்லா ஒண்டர்ஸையும் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இது ஆக்சுவலாக ஒரு சின்ன பார்க் மாதிரி தான் வைங்களேன். இங்கேயே வந்துட்டு டோக்கியோ டவர் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஏர்போர்ட் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக இருக்குது. இது போக ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டையும் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒரே இடத்துலையே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். தாஜ்மஹால் கூட பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக தாஜ்மஹால் பார்க்க தான் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்தியாவிலேயே தாஜ்மஹாலை வந்து நேரில் வந்து பார்த்தேன். ஆனால் சின்ன வயசில் இருக்கும்போது, அதாவது ஒரு 9th 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தாஜ்மஹால் பார்த்தது. ஸோ அதோட மினியேச்சர் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் பார்க்கணும். இது தவிர நான் எந்த ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டையும் பார்த்தது இல்லையா, ஸோ அதனால் எல்லாத்தையுமே இங்கே தான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். என்னென்னமோ மினியேச்சர் 102 பண்ணியிருக்காங்களா? ஓகே. இன்னொன்று வந்து இந்த பிரமிட் மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா டவர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே செட்டப் பண்ணிடலாம். இந்த பிரமிட் மாதிரி அதையும் செட்டப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. டிக்கெட் வாங்கலாம். ஓகே, இதுக்கு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து 2800 yen, கிட்ஸுக்கு வந்து 1400 yen. அட்மிஷன் டிக்கெட் இங்கே வாங்கிடலாம், வெண்டிங் மிஷின்லேயே வாங்கிடலாம். நம்ம வாங்கியாச்சு. டிக்கெட்டை ஷோ பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. பாருங்கள், இதோட இந்த பிளேஸோட பேர் வந்து டோபு வேர்ல்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே வந்துட்டு இந்த வேர்ல்டு வண்டர்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்கா அந்த ஃப்ளாக்லாம் இருக்கா. இந்தியாவோட ஃப்ளாக் இருக்கு. இந்தியாவோட ஃப்ளாக் இல்லையா? இது வந்து இதை பார்க்குறப்ப இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு ஒரு குளோப் இருக்கும்ல, அந்த மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்கல்ல. இது நல்லா இருக்கு. நீ நான் தான் வேர்ல்டை சுற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இதான் அந்த எம்பரர் டவரா? ஜப்பானா? ஜப்பான் டயட் பில்டிங். கார் பார்க்கிங் முதற்கொண்டு செஞ்சுருக்காங்கப்பா. இது வந்து டோக்கியோ சென்ட்ரல் ஸ்டேஷனு, அதோட மினியேச்சர் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பில்டிங் ஆகட்டும் அண்ட் பின்னாடி ட்ரெயின் லைன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த ட்ரெயின்ஸ் அந்த ட்ராக்ல வந்து ட்ரெயினும் போகிற மாதிரி சிமுலேட்டும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்தோமா, அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஏர்போர்ட் கிட்டே வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெர்மினல் 1, டெர்மினல் 2, அந்த என்ட்ரன்ஸ் கேட் எல்லாம் பில்டிங்கு. அங்கே ட்ரெயின் பார்த்தாச்சு, இங்கே ஏரோப்ளேன் பார்க்கலாம். ஏரோப்ளேனும் ரன்னிங்கில் இருக்குது, டேக் ஆஃப் ஆக போகுது. இப்போ பாய், டேக் ஆஃப் ஆக போகுது. பாய். நிப்பான் ஏர்வைஸா? பாய். இது வேர்ல்ட் ஒண்டர்ஸ் ஒண்டி இல்ல, ஜப்பான்ல இருக்கிற நிறைய இருக்கு. அதான் வேர்ல்ட்ல உள்ள நிறைய ஃபேமஸ் பில்டிங்ஸ். அதான் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோமே, 100+ பில்டிங்ஸோட மினியேச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஒண்டர்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி பாப்புலரான சில பில்டிங்ஸும் இருக்குது. அதில் தான் வந்துட்டு இந்த இம்பீரியல் பேலஸா, இம்பீரியல் ஹோட்டல் அதெல்லாம் பார்த்தோம்ல. ஆக்சுவலாக நான் வரப்போ கவுண்ட் பண்ணிட்டே வந்தேன், எத்தனை வேர்ல்டு ஒண்டர்ஸ் வந்து சொல்ல முடியுதுன்னு. எனக்கு என்னமோ 5 தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு வேர்ல்டு வண்டர்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் இருக்கிறது இருக்கா இல்லையா இப்போ தாஜ்மஹால்? ஆமாம், அது உண்மையாலுமே ஒண்டர் தான், நல்லாயிருக்கும்.
டோக்கியோ டவருக்கு வந்திருக்கோம். இது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டவராக முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இதை விட பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் கொஞ்ச நாள் வரைக்கும் இதுவுமே ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டவர் தான். இப்போ வரைக்குமே ஜப்பானோட ஒரு அடையாளம் அப்படி சொன்னால் அது டோக்கியோ டவர் தான். மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னா அது இதுதான். 1958 இதோட ஹைட்டு பாருங்கள். ஒவ்வொரு பில்டிங் கீழேயும் அந்த பில்டிங் பற்றி எழுதியிருக்காங்க, எந்த இயர் கட்டியிருக்காங்க, அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. டோக்கியோ டவர் பற்றி பார்க்க போது அதோட ஹைட்டு 33 மீட்டரா. இது பாரிஸில் இருக்கிற ஐஃபில் டவரை விட டாலஸ்ட் டவர் தான் இது அப்படிங்கிறது இங்கே சொல்லி பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது. முன்னாடி தெரிஞ்சது, மறந்துட்டேன் திரும்ப. ஓகே, நேஷனல் ஸ்டேடியம். ஆமாம், இது நேஷ்னல் ஸ்டேடியம் டோக்கியோவில் இருக்கிறது. இங்கே தான் ஒலிம்பிக் கேம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இந்தியா ஃபிளாக்லாம் பார்க்க முடியுதே, செம. ட்ரெயின் ஷிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுவாங்களோ? இவ்வளோ நேரம் டோக்கியோவில் இருக்கிற, ஜப்பானில் இருக்கிற முக்கியமான பில்டிங்ஸு, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் த ஜப்பான் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து மக்களே, அமெரிக்கா வந்தாச்சு. ட்வின் டவர் கிட்ட நிற்கிறேன் பாருங்கள். நீங்கள் அமெரிக்காக்கே போனாலும் இந்த மாதிரி ட்வின் டவரை உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் நான் பார்த்துட்டேன். நடைப்பயணமாகவே நாங்கள் உலகத்தை சுத்த போகிறோம். ஆமாம், அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் எம்பையர் பில்டிங் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே ஒவ்வொரு பில்டிங் மினியேச்சர் பண்ணியிருந்தாலும் ஒவ்வொன்றும் க்யூட்டாக வச்சுருக்காங்க. இதில் பாருங்களேன், ஸ்கை ஸ்கிராப்பரா அது மாதிரியே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ எந்த பில்டிங்கும் பெருசாக இருக்குது. ஆமாம், அதான் ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்லுவாங்க. அதை க்ளீன் பண்ணுற அதை அப்படியே சிமுலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே நியூயார்க் ரோட்லேயே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. விசா தான் கிடைக்க மாட்டேங்குது உனக்கு. விசா எனக்கு இல்லை, யாருக்குமே கிடைக்கலையா. இப்போ அதான் உலகம் ஃபுல்லாக பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இதுலையாச்சும் பார்த்துக்கலாம். ஆமாம், அடுத்து ஒயிட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. அது புஷ்ஷாப்பா, ட்ரம்ப்பா? அது ஆமாம், ட்ரம்ப்பை தான் வச்சுருக்காங்களா? மாற்றிடுவாங்க போல. இப்போ யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களோட ஸ்டாச்சு மாற்றிடுவாங்க போல. தெரியல, அவங்களோட வீடு அதான் தெரியும். அதாவது இப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அது அதுக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கடலுக்கு நடுவில் தான் இருக்கும். கடலாக அது லேக்கான்னு தெரில, கடலுக்கு நடுவில் கட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால் அந்த மாதிரியே மேக் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டாக. கிருஷி நம்ம பண்ணோம்ல அந்த மாதிரி பண்ணுறாங்க பாரு. பாத்தியா, குட்டி ஷிப்பு. இங்கே நல்ல வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி வாட்டர் ஷவர் மாதிரி வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா வெயில் தாங்க முடியல. அந்த டைமில் இந்த மாதிரி ஷவர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூலாக இருக்குது. இதில் வர்றது ஃபுல்லாக வாட்டர் தான்.
ஆமாம், தண்ணி தான் வருது. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எங்கே இருக்குது? யூஎஸ்ல எங்கே இருக்குது? நியூயார்க்லையா? நியூயார்க் வந்தாச்சு மக்களே. உண்மையான ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சுத்த கூட நமக்கு வந்து கப்பல் வேணும். ஆனால் நாங்கள் நடந்தே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை சுத்த போகிறோம். எப்படி 360 டிகிரி வியூ பார்த்தாச்சு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஓகே மக்களே, யூஎஸ்லாம் போர் அடிச்சு போச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈஜிப்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வாங்க ஈஜிப்ட் பிரமிடை பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு. அப்படியே பார்த்துட்டே வரப்போ இங்கே மிஷின் மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு வெண்டிங் மிஷின் தான் போல் அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா இது வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற மிஷினா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம சார்ஜஸ் இருக்குது. 800 and 1000 இந்த மாதிரி பே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டாண்டிங் பொசிஷனும் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே நின்னோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம வந்து பிரமிடு பின்னாடி நின்று எடுத்த மாதிரி எடுத்து கொடுத்துரும். இப்படி உட்காந்துப்பா அவருங்களேன். ஈஜிப்டில் பிரமிடு பார்த்தாச்சு. இது வரைக்கும் எவ்வளோ வேர்ல்டு வண்டர்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்க போகலாம். ஓகே மக்களே, ஈஜிப்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து ஒரே ஜம்பில் நான் வந்துட்டு யூரோப்புக்கு போகிறேன். பாருங்கள், இப்போ நான் யூரோப்புக்கு வந்துட்டேன். இங்கே எப்படி தான் போட்டிருக்கு, நான் இல்லைப்பா. சரி வாங்க நெக்ஸ்ட்டு யூரோப் கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே வந்துட்டு பிரம்மாண்டமான கொலோசியம், அதோட மினியேச்சர், அதை போய் பார்க்கலாம் வாங்க. வாவ், உள்ளார இப்படி தான் இருக்குமா? ஓகே, ஆமாம், அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இது ஆக்சுவலாக ராஜா காலத்தில் கட்டினது போல். டேமேஜ் ஆனாலும் இவ்வளோ பெருசாக இருக்குது. ரோம், இட்டாலியில் இருக்குது இந்த கொலோசியம். அப்பா 78, அது என்ன ஏடியில் இருக்குப்பா. அது ரொம்ப பழமையான பில்டிங். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சர்ச் ரஷ்யாவில் இருக்குது. எல்லாமே இங்கே கீழே எழுதியிருக்கிறத பார்த்து தான் நானே படித்தேன். ஆனால் இந்த பில்டிங் செம்மையாக இருக்குது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. வாவ். அடுத்தது இங்கே பீட்டர்ஸ்பர்கில் இருக்கிற ஒரு பேலஸ் பா. இதுவும் ரஷ்யா. செம்மையாக இருக்குல்ல. நம்ம படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, பிரம்மாண்டமான ஒரு பேலஸ், அரண்மனை அப்படின்ட்டு, அந்த மாதிரி இருக்குது. ஃப்ளோர் மட்டுமே, ஃபவுண்டைன் ஃப்ளோர் மட்டுமே இவ்வளோ பெருசுக்கு இருக்கே. அப்போ அந்த பில்டிங் எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். இங்கே ஏதோ போட் ஷோ நடக்குதுவாங்க. இப்போ அடுத்து நெதர்லாண்ட் வந்தாச்சு. இப்போ நெதர்லாண்டில் இருக்கிற என்னது இது, ட்ரா பிரிட்ஜா, அந்த பிரிட்ஜில் இருக்கும். கப்பெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் உண்மையான தண்ணியாவா இல்லை என்னப்பா? தண்ணி தாம்மா. ஓகே, ஆனால் ஃபோட்டோக்காக ப்ளூ கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலர் போட்டுப்பாங்க. பிரிட்ஜு க்ளோஸ் ஆகுது பாரு.
ஓகே, இப்போ இந்த பிரிட்ஜு க்ளோஸ் ஆகிருக்கா? இப்போ இந்த கப்பல் போகிறப்போ ஓப்பன் ஆகும் போல். கப்பல் இல்லை, அது க்ரூஸ். விறகெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நெதர்லாண்ட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது விண்மில் தான். ஸோ அந்த விண்மில் செட்டப்பும் இங்கே பண்ணியிருக்காங்க. இது வந்து பீஸ் பேலஸ். இது வந்து அமைதி பேலஸ் தான். இது எங்கே இருக்குது? இதுவும் நெதர்லாண்டில் தாங்க இருக்குது. 1913 1913 கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த லண்டன் மாதிரியே இது அந்த இது என்ன கிளாக் இருக்கு பாருங்க. கீழே எவ்வளோ கூட்டம் பாருங்க. சர்ச்சு, வேட்டிகன் சிட்டி சார். இந்த கேத்தலிக் இருப்பார்ல, யாரு பாரு. ஆமாம் ஆமாம். வாவ். See here Krishiv, இது வந்து சர்ச்சா. எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க பாருங்க மக்கள். ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பேலஸை விடவும் மினியேச்சரே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ உண்மையாலுமே எவ்வளோ பெருசாக இருக்கும். கிரீஸ். ஓகே, நெஞ்சில் நெஞ்சில் அந்த பாட்டா? அது பில்டிங்காவால இருக்கும். ஒயிட் மார்பிள் டெம்பிள்னு எழுதியிருக்கு, கிரீஸோடது. நான் கூட இந்த கிரீஸில் வந்துட்டு நம்ம சாங் லொக்கேஷன்லாம் எடுப்பாங்களா, ஒயிட்டாக இருக்கும்ல, அந்த லொக்கேஷனுன்னு நினச்சேன். பட் அது ஒரு இருக்கும். அது இது பாருங்கள், அந்த சர்ச்சோட வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. பீஸா பில்டிங்கை தாங்கி பிடிக்க போகிறேன். த லீடிங் டவர் ஆஃப் பீஸா தாங்கி பிடிக்கவா? வாட்டர் பாட்டில் வேறு இருக்குங்க பின்னாடியா, பிடிக்கவா? யூரோப்பில் வந்துட்டு பாரிஸில் ஈஃபில் டவர் பார்க்காம எப்படி? நம்ம படிக்கிறப்பெல்லாம் இது ஈஃபில் டவர்னு தானே இருந்துச்சு. இப்போ பேரை மாற்றிட்டாங்க, ஐஃபில் டவர்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது ஐஃபில் டவர். ஆக்சுவலாக இது வந்து டோக்கியோ டவரை விட சின்னது தான் போல். இருந்தாலும் வந்துட்டு ஒரு கிரேஸு, ஒரு பிரம்மாண்டம் எல்லாமே இருக்குது இதில். அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. டோக்கியோ டவரும் ரெட் கலரில் இருக்கும். ஆனால் வந்துட்டு கீழே இதுக்கு பேஸ் பெருசாக இருக்கும் போல். பேஸ் பெருசாக இருக்குது. இது டெலிஃபோன் டவர் மட்டுமே தெரியல, டோக்கியோ டவர் நல்லா தெரியும். இதுவும் தான் தெரியுது. தெரியலமா எனக்கு, இது தெரியலையா? கீழே பாரு, கீழே பிரம்மாண்டமாக கீழே. ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் பிளேஸாக இருக்கும் இல்லை? அதை வந்துட்டு நான் இங்கே ஜப்பானில் இருந்துகிட்டே பார்த்துட்டேன். நேரில் பார்க்க கூப்பிடாது, வேணாம், இதுவே போதும். நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இது சுற்றி கார்டனில் இருக்கிறதுலாம் வந்துட்டு உண்மையான செடி தானே? ஆஸ்திரியாவில் இருக்கிற ஒரு பேலஸ், அது பச்சை கலரில் இருக்கு. நிறைய முக்கியமான பில்டிங்ஸும் அமைச்சிருக்காங்களா, நிறைய அதுக்கு பேரே தெரியல. சுற்றி பார்க்குறதுக்கு டைமும் பற்ற மாட்டேங்குது. நல்லா வெயில் டைம்லேயும் வந்தோமா சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுது. இப்போ என் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியல. வாவ், இது இட்டாலியில் இருக்கிற ஒரு பில்டிங். சர்ச்சா? ஆமாம், இட்டாலியில் இருக்கிற சர்ச் இது. அடுத்து இது வந்துட்டு
கேசல் ஆஃப் காம்போடா ஃப்ரான்ஸில் இருக்குது. இந்த பில்டிங் ஃபுல்லாக தண்ணியில் தான் இருக்குது. இல்லை கடலுக்கு நடுவில் இருக்குமோ என்னன்னு தெரில. இதுவும் பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது. ஃப்ரான்ஸில் இருக்கும் போல். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் இருக்குது. இது என்னன்னு போய் பார்ப்போம் வாங்க. ஃப்ரான்ஸ் நாட்டில். ஆமாம், அந்த குதிரை இது பார்த்துருப்போம்ல. இது ஏதோ ஃபேமஸான பில்டிங் தான் போல். என்ன பில்டிங்காக இருக்கும்? பேலஸ் இது. ஓகே, நல்லா இருக்கு. இப்படி மினியேச்சராக பார்த்தாலும் எல்லாமே வந்து தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு சின்ன சின்ன சுவரோட டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அப்படி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1:25 1:40 அந்த மாதிரி ஒரு ரேஷியோ அளவில் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே ஒரே அளவில், எல்லாமே ஒரே அளவில் சைஸ் வந்து சின்னதாக்கி பண்ணியிருக்காங்க. 1:40 1:25 ரேஷியோவில் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த பில்டிங் மேலே இருக்கிற அந்த சிலை கூட இல்லைங்க, அந்த பில்டிங் சுவர் அதில் வந்துட்டு இந்த ஸ்டிக்காக இருக்குல்ல, அது கூட எந்த டிசைனில் இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை இந்த கிராக் விட்டதுலாம் நேச்சுரலாக இல்லை அந்த பில்டிங்லேயே இருக்குமா? அதெல்லாம் சொல்ல முடியாதா? சரி, ஓகே. ஆக்சுவலாக இது அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வேற வைக்கிறாங்கல்ல, அது நல்லா இருக்கு. என்ன நீங்கள் இன்னும் லண்டனுக்கு என்னை கூட்டிகிட்டு போகல? யூரோப்பில் பாரிஸ், ஃப்ரான்ஸ் தான். இது என்ன ரிவர் சைடில் இருக்குமா? கத்தீட்ரல். இதுவும் சர்ச்சு தான். இதுவும் ஒரு சர்ச்சு. ஐயோ மக்களே, முடியலை. இங்கே நிறைய பில்டிங் இருக்குது. என்னால் யூரோப்பையே ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. அதுக்குள்ளார நான் வந்து டயர்ட் ஆகிட்டேன். இந்த மினியேச்சரே என்னால் பார்க்க முடியலன்னா உண்மையாலுமே இந்த ஊர்லாம் சுற்றி பார்க்க முடியாதோ? இதுவும் ஒரு சர்ச்சு தான். பாசிலோன், ஸ்பெயினில் இருக்கிற சர்ச்சு. ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. 1884 கட்டியிருக்காங்க. ரொம்ப பழமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்பாடி கடைசியாக ஒரு வழியாக லண்டனுக்கு வந்தாச்சு. இது என்னது? சர்ச் தான். வித்தியாசமாகவும் இருக்கு. அடுத்து இங்கே பிரிட்ஜு பெருசாக ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆயிடுச்சு. லண்டன் பிரிட்ஜு போல. அது டவர் பிரிட்ஜு. வா, செமையாக இருக்கு. டவர் பிரிட்ஜையும் பார்த்தாச்சு. யூரோப் ட்ரிப்பு அநேகமாக முடிய போகுது இப்போன்னு நினைக்கிறேன். லண்டன் அந்த டவர் இது மட்டும் பார்க்கணும். கிளாக் இருக்கும்ல, கிளாக் டவரா, அதை பார்க்கணும். அது இங்கே எங்கேயாவது இருக்கும். இதானோ? அங்கே இருக்கு. ஆமாம், இதான் கிளாக் இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜில் மனுஷங்களாம் நடக்கலாமா கூடாதா? நடக்கலாம், கார்னா போயிட்டு இருக்கோம். அப்பப்போ ஆனால் திறந்து மூடுறாங்க. ஓகே, சூப்பராக இருக்குல்ல. இது கொஞ்சம் நேரம் ஆகும். அடுத்து கிளாக் டவர் லண்டனில். அதையும் பார்க்கலாம் வாங்க. 1836 இதுதான்ப்பா அந்த ஊரோட பார்லிமெண்ட்டு, லண்டனோட பார்லிமெண்ட். இது
இங்கே பாரு, the bell in the clock tower is very popular among tourists as well as Londoners. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பெல் அடிக்கும் போல. ஃபைனலா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இந்தியாவுக்கு வந்தாச்சு. அதுலயும் தாஜ்மஹாலுக்கு வந்தாச்சு. ஆனா இப்படிதான் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு பில்டிங் இருக்கும். கம்போடியா. ஓ, இதான் அங்கர் வாட்டா டெம்பிள் இது. இது நம்ம ஸ்ரீரங்கம் மாதிரி இருக்கு. நம்ம ஊர் கோயில் மாதிரி இருக்கு. ஸ்ரீரங்கம் மாதிரி எத்தனை வாட்டர் போறீங்க. ஆமா, அந்த ஆயிரங்கால் மண்டபம் கம்போடியால இருக்கிற கோயிலுக்கு வந்திருக்கேன். செம்மையா இருக்கு. என்ன பெயிண்டிங் அந்த மாதிரி இல்ல போல, இப்படிதான் இருக்கும் போல. நேச்சுரலா சிவன் டெம்பிள் தான். அது சிவன் டெம்பிள் தான். சிவன் கோயில் அது சோலா கட்டினது. அதனாலதான் நம்ம ஊர் கோயில் மாதிரி இருக்கா? ஆமா, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இதுல இது அதுல இதுவும் ஒண்ணு. இது என்னது? இது தாய்லாந்தா? தாய்லாந்து. ஆமா, ஃபுல்லா என்ன இது வாட்டருக்கு நடுவுல இருக்குது. தாய்லாந்து இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குப்பா. இந்த ட்ரெயின்லாம் வந்து சைனீஸ் மாதிரி இருக்கு. கொஞ்சம் லைட்டா சைனீஸ் புத்தா டெம்பிள். ஓகே, செமையா இருக்கு. இதுவுமே குளம் கோயில் வாசல்ல இருக்காங்க பாத்தீங்களா? கோயில் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரிதான் இருக்கு பாருங்க. இங்க ஜப்பான்லயும் அதே மாதிரிதான் இருக்கு இல்ல? அதான் சொல்றேன். ஓகே, தாய்லாந்து பார்த்தாச்சு. அதுக்கு ஈரான் போலாம். ஈரான்ல இது ஒரு மசூதி போல பார்த்தானே தெரியுது. ஆனா செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. என்னோட ஃபேவரட் கலர் இது. என்ன இந்த கலரா? ப்ளூ கலர். இதுல யூஸ் பண்ணிக்க ரெண்டு ப்ளூ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. அதுக்கு எல்லோ கலர்ல வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். கையில கொஞ்சம் மெஹந்தி போடவே நமக்கு வந்துட்டு முடியாது. இது எவ்வளவு டிசைன் தான் பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு. அடுத்து இது ஒரு கோயில் போல. இது எந்த ஊரு? மியான்மர். அனந்தா டெம்பிள் தான். சைடு மட்டும் இல்ல, இந்த 1000 கால் அப்படிங்கிறது இந்த சைடு கோயில் இருக்கும் போல. புட் பண்ணினா அங்க டான்ஸ் ஆடுவாங்கமா, அவ்வளவுதான். சொல்ற மாதிரி சைனால அந்த ஒரு கேட்டா இருக்கும். இது ஒரு காம்பவுண்ட், ஸ்கொயர் காம்பவுண்ட். உள்ளார வந்துட்டு சர்க்கிள்ல காம்பவுண்ட். அதுக்கு மேல அங்க இன்னும் பெருசா ஒரு கோயில். அது என்ன கிரவுண்டா? டெம்பிள் ஆஃப் ஹெவனா? இங்கதான் அந்த விஜய் சித்து போனாங்க. இது ஆனா இங்க நீங்க கிரவுண்ட்ல தானே பாக்குறீங்க. அது வந்துட்டு பெரிய ஹில் மேல இருந்துச்சு போல. ஏறி போறதுக்குள்ள வந்துட்டு டயர்ட் ஆயிடும். பாத்தீங்களா, நாங்க வந்து டெம்பிள் ஆஃப் ஹெவனுக்கு ஈஸியா போயிட்டோம். கஷ்டப்பட்டு போகாம நடந்தே வந்துட்டோம். அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி கோயில் இருக்கு. அந்த சைடும் இதே மாதிரி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரியல. சைனால இருக்கிற கேவுக்கு வந்திருக்கோம். இப்ப இந்த குகைக்குள்ளதான் வருவாங்க போல இது பாக்குறதுக்கு. அதுவும் கேவ் தான். இது வேணா குகை மாதிரி இருக்குக்கா. இது ஒரு குகை மாதிரி இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் மக்கள் போல. உள்ளாரு பாருங்களேன், ஏதோ சிற்பம்லாம் இருக்கு. பெரிய புத்தர் சிலை எல்லாம் இருக்கு போல. நீ அஜந்தா போயிருக்கியா? இந்தியால இதே மாதிரிதான் இருக்கும். அஜந்தா இதோட நல்லா இருக்கும். கேவுக்குள்ளார இருக்குமா? இதே மாதிரி நல்லா இருக்கும். அஜந்தாவும் எல்லோராவும் நல்லா இருக்கும்.
ஓகே, ஃபைனலாக நம்ம வந்துருக்கிறது கிரேட் வால் ஆஃப் சைனா. அதை பார்த்துருக்கு. ரொம்ப சீக்கிரமா சைனா வால்ல ஏறின பெருமை எனக்கு தான் சேரும். 5 படி. அதுக்குள்ளார 10 படி ஏறி கிரேட் வால் ஆஃப் சைனாவை பார்த்துட்டேன். ஓ, ஒட்டகனா இருக்கா என்ன? இங்க ஏதோ கேமல்லாம் இருக்கு, என்னன்னு தெரியல. கேமல் இருக்கு, அங்க ஷீப் மாதிரி ஏதோ இருக்கு. நான் கிரேட் வால் ஆஃப் சைனாவே தாண்டல, அதுக்கே சாப்பிடுறேன். பேக் சைடு வரைக்கும் இந்த எண்ட் வரைக்கும் கட்டிட்டேன். எல்லாத்தையும் சுத்திட்டு அங்க சுத்தி இங்க சுத்தி ஃபைனலா ஜப்பானுக்கே வந்துட்டோம் மக்களே. பயங்கர டயர்டா இருக்கு. இருந்தாலும் இந்த 2 பில்டிங்கை பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நரால இருக்கிற ஒரு கோயில், ஜாப்பனீஸ் கோயில். 780 கட்டியிருக்காங்க. அதுதான் இருக்கு அதோட இயரே. 3 டிஜிட்ல இருக்கு நம்பர். இது அசகுசாவா? இல்ல, இதுவும் தான் அரா. நம்ம நரால பார்த்த கோயில். இதுவுமே வந்து 680 அந்த இயர்ல கட்டியிருக்காங்க. ரொம்ப பழமையான கோயில் இதெல்லாம். பக்கோடா இருக்கு பாருங்க. அது பகோடாமா? பக்கோடா இல்ல, இதுவும் நாராவா? ஓ, நாரா நம்ம ஒரே கோயில் இருக்கு போலங்க. என்ன எல்லாம் பிசினஸ் பண்றவங்க தான் வருவாங்க. அதெல்லாம் நாரா அப்படிங்கிற ஒரு கியோட்டோல இருக்கிறது தான் அதெல்லாம் இருக்கு. இது கியோட்டோ. இதுதான் மக்களே கியோட்டோல இருக்கிற கோல்டன் டெம்பிள். இப்ப நம்ம கியோட்டோல இருக்கோம். இந்த கோயிலுக்கு நாங்க ஒரிஜினலாவே போயிருக்கோம். அந்த vlog வேணும்னா லிங்க் பண்றேன், செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். எங்கடா அது? லோகோமோட்டிவ் வருது. ஜப்பான் கேஸ்டில், இது ஒன் ஆஃப் த கேஸ்டில். இந்த கேஸ்டிலுக்கு நாங்க போறதாங்க. ஆனா ரொம்ப பழமையானது போல. 16 இருக்கு, இயர் 1600ல இருக்கு. ஜப்பான்ல ஒண்ணு கூட விட்டு வைக்கலப்பா, பழமையானது. இங்கெல்லாம் எப்படி பாருங்க, ஏதோ பண்றாங்க. ஸோ ஃபுல்லாக உலகத்தையே சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நெட்லலாம் வந்துட்டு 1 hour 2 hour போதும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பட் நாங்கள் வெயிலில் போனனால கொஞ்சம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே நுழையும் போதுட்டு இவ்வளோ சின்ன இடமாச்சே 2800 சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டராக்டிவாக வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து 100 பே பண்ணால் போதும். அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறது வந்துட்டு உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் ஆடுறதாகட்டும், அதே மாதிரி கப்பல் போகிற மாதிரி வச்சது, அதெல்லாம் குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த டே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இங்கே. உண்மையாலுமே உலகத்தை ஒரு நாளில் சுற்றி பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து சுற்றி பார்த்தாச்சு. வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் பிரீத்தி.